சரிங்க சார். ஜெபம். துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆண்டவரே இதோ எங்களை நீர் அருமையாக நேசித்து அன்பு பாராட்டி இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட சுவாமி தேவரீர் இந்த நேரத்தை நாங்கள் உமக்கென்று ஒதுக்கி உடைய சத்திய வசனங்களை ஆராயவும் கேட்கவும் நீங்க எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இதோ எங்களுடைய வாழ்நாளிலே நீர் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே விசேஷமாக கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய இந்த ஜீவிய காலங்களிலே நாங்கள் உமக்கு பிரியமான வழியிலே வாழத்தக்கவர்களாக விளங்க நீங்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுடைய கரத்தை பிடித்து நீங்க வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் கூட முடிய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ராஜா, இதோ உம்முடைய இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையான பிள்ளைக்காக வருகிறோம் சுவாமி. உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தனக்குரிய காரியங்களிலே ஆண்டவரே எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் நேரம் பத்தாமல் இருந்தாலும் கூட தகப்பனே அவற்றையெல்லாம் ஒதுக்கி ஆண்டவரே உமக்கென்று தாசன் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் சுவாமி. கர்த்தாவே, அந்த மகனுடைய இந்த ஊழியத்திலே தகப்பனே இது 1க்கு 60 30 100மாக பலன் கொடுக்க நீங்க அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்ய வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இதோ இந்த காணொளி காட்சியில பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்காக வருகிறோம் சுவாமி. எல்லாரும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசிர்வதிங்க. இந்த வேலையை ஆண்டவரே முற்றும் முடிய நீங்க ஒருவரே தலைவராக இருந்து பொறுப்படுத்திக் கொண்டு சுவாமி சொல்லப்படக்கூடிய சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய உள்ளத்துல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கத்தக்க கிருபை தரும்படியா எங்கள் மீட்பெரும் அருமை ஆண்டவருமாக இயேசு பொற்பாதம் பணிந்து ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரியையும் அவருடைய குடும்பத்தினரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, எப்படி அக்கினி குப்பியை ஜெயிக்கிறது அப்படிங்கிற தலைப்பு செய்திகளை பார்க்க. முதல்ல அக்கினி குப்பினா என்ன? அக்கினி குப்பினா ஒரு நம்ம வாழ்க்கையில வருகிற துன்பம். இந்த துன்பம் தேவனால் கொடுக்கப்படலாம். நிறைய பேர் யோபுடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் அவருடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்கிறார். எதற்காகனா அவரை சோதிப்பதற்காக. அதே போல ஒவ்வொரு முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா ஒரு தேவன் ஒரு அக்கினி குப்பியை அனுமதிக்கிறார் அவரை சோதிப்பதற்காக. அதே போல சாத்தானும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன பண்றான்னா சோதனைகளை கொடுக்கிறோம். நாமே நம்முடைய பாவத்தின் விளைவாக நாமே துன்பத்தை அனுபவிக்கணும். அக்கினி குப்பி 3 வகையில வரலாம். முதலாவதாக எதனால வரலாம்? தேவனால். அடுத்தது சாத்தானால். அடுத்ததாக என்னுடைய பாவத்தினால் எனக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த ஒரு 5 வாரங்களாக இந்த சோதனையை ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல அக்கினி குப்பியை ஜெயிப்பது எப்படி. ஒரு 4 சப் டாபிக்கின் கீழே இந்த நாள்ல செய்தி இருக்கும். ஒரு 4 சப் டாபிக். எப்படி நம்ம இதை ஜெயிக்கலாம், எனக்கு வர்ற துன்பத்திலிருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு சிறிய ஜபத்தோட இந்த தலைப்பின் கீழே போவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. மீண்டுமாக ஆண்டவரே, நாங்கள் இந்த சமூகத்தில் உமது சத்தியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று ஆசீர்வதித்து நடத்தி தரும்படியாக உமது கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் ஒருவரும் இடைப்பட்டு இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் இதை எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்கும் உதவி செய்யுங்க சாமி. பேசுகிற அடிமை உமது வாயாக மட்டும் இருக்க தேவன் உதவி செய்யுங்க சாமி. தேவன் இந்த அடிமையை மறைத்து தேவன் வெளிப்படுங்க. சொல்லப்படுகிற சத்தியங்களை தேவன் ஆசீர்வதித்து இதை எங்கள் வாழ்வில் நாங்கள் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரை எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸும் இல்லாதபடி தேவன் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதுல முதலாவது அக்கினி குப்பியை நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது முதல் தலைப்பு என்னன்னா சத்தியம். சத்தியங்கிற தலைப்பின் கீழ முதலாவது இந்த செய்திகளை இதற்கு நம்ம யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்துக்கு வருவோம். யோவான் 8:32.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்போ ஒரு துன்பத்தை நம்ம ஜெயிக்கணும், அதுல இருந்து எனக்கு விடுதலை வரணும் அப்படின்னா நம்ம எதுதான் நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னா சத்தியம் தான் கொடுக்கும். சத்தியம்னா உண்மை, சத்தியம்னா என்ன? வசனங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ எனக்கு இந்த அக்கினி குப்பி, இந்த துன்பத்திலேருந்து எனக்கு விடுதலையை கொடுப்பது எது? சத்தியம். வேதாகம், வசனம் தான் எனக்கு என்ன பண்ணும்னா எனக்கு விடுதலையை கொடுக்கும். அப்ப இந்த சத்தியத்தை யார் எனக்கு கொண்டுட்டு வருவா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது இன்னொரு வசனம், யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்தியம்தான் எனக்கு பிரச்சனையிலிருந்து, என் துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுக்குது. அந்த சத்தியத்தை எனக்கு யார் கொண்டு வந்து கொடுக்கிறா அப்படின்னா, யார் கொடுப்பான்னா சத்திய ஆவியாகி அவர். பரிசுத்த ஆவி தான் எனக்கு என்ன பண்ண முடியும்? சத்தியத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும். அப்படி எனக்கு அவர் கொண்டு வந்து கொடுக்கிற சத்தியத்தின்படி நான் போகும் பொழுதுதான் எனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம இந்த 2 வசனங்கள் வச்சு பார்ப்போம். விடுதலை எனக்கு அக்கினி குப்பிலிருந்து கொடுப்பது சத்தியம். அந்த சத்தியத்தை யாரு எனக்கு கொடுக்கிறா, என்கிட்ட கொண்டு வர்றாரு அப்படின்னா சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு கொண்டு வர்றார். மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல எனக்கு எது விடுதலை கொடுக்கும்? சத்தியம் தான் கொடுக்கும். சத்தியத்தை யார் கொண்டு வருவா? சத்திய ஆவியாகி பரிசுத்த ஆவியாகி. அவர் எதை கொடுக்கிறாருன்னா வேத வாக்கியங்களை கொடுக்கிறார். அப்போ சத்தியத்தின்படி வாழும் பொழுது, அதாவது வேதாகமத்தின்படி, வசனத்தின்படி என் வாழ்க்கை நான் இருக்கும் பொழுது நான் அக்கினி குப்பிங்கிற துன்பத்துல மாட்டாம தப்பிக்க முடியும். இப்போ முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில நான் அக்கினி குப்பிக்குள்ள மாட்டக்கூடாது, துன்பத்துல மாட்டக்கூடாது. துன்பத்துல இருந்தால் நான் வெளியே வரணும் அப்படின்னா எனக்கு எதுதான் என்னை கொண்டுட்டு வரும் அப்படின்னா வேத வசனங்கள், தேவ ஆவியான இவங்க தான் என்ன பண்ணுவோம்னா இதன்படி நம்மளுடைய வாழ்க்கை அமையும் பொழுது, வசனத்தின்படி நான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது எனக்கு என்ன வராது? பெரிதாக துன்பங்கள் வராது. நான் செய்கிற பாவத்தின் விளைவாக வருகிற துன்பங்கள். இப்போ எதனால் எனக்கு துன்பம்? 3 வகையில பார்த்தோம். 1, தேவனே ஒரு சில காரியங்கள்ல அனுமதிக்கிறார். 2வது சாத்தான் கொண்டுட்டு வரும். 3வது என்னுடைய பாவத்தின் விளைவாக எனக்கு ஒரு அக்கினி குப்பி இருக்கு. இதை நம்ம ஏற்கனவே 2வது டாபிக்ல நம்ம பார்த்தோம். இனி சந்திக்க நேரிடுகிற அக்கினி குப்பிகள்ங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினால பாவத்தின் விளைவுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சு, பாவத்தின் விளைவு அப்படின்ட்டு. இப்ப அந்த பாவத்தின் விளைவுனால எனக்கு வருகிற துன்பங்கள்ல இருந்து நான் விடுதலை ஆகணுமா? எனக்கு எது உதவி செய்யுது அப்படின்னா வேதாகம். வேதாகமத்தை யார் எனக்கு கொடுக்க முடியும்னா ஆவியானவர். ஆவியானவர் கூட நான் படிக்கும் பொழுதுதான் நான் சரியான பாதையில போக முடியும். என்னுடைய சுய பலத்தினால நான் வேதாகமத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு அதுல இருக்கிற அர்த்தங்கள் புரியாது, நான் வேற ஒரு பாதையில போவேன். பரிசுத்த ஆவியானவரோடு உட்கார்ந்து நான் படிக்கும் பொழுது அப்போ நான் சரியான பாதையில போவேன். எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு அக்கினி குப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும். என்னுடைய துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல லூக்கா 15வது அதிகாரம் 17, 18, 19 இந்த 3 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 15 இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். அதாவது இளையகுமாரன் என்ன பண்றான்? அப்பா கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் தவறான வழியில செலவழிக்கிறான். அதாவது ஒரு பாவம் செய்யணும், உபச்சாரம் பண்றான். உபச்சாரிகள் கிட்ட என்ன பண்றான்னா தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை ஃபுல்லா செலவழிக்கிறான். அப்போ ஒரு பாவம் செய்யறான். அந்த பாவத்தோட விளைவை அவன் என்ன பண்றான்னா அனுபவிக்கிறான். எப்படி அனுபவிக்கிறான்? அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்றது, சொத்தெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவன் எங்க போறான்? ஒரு குடியானவன் வீட்டுல போறான். அவன் என்ன பண்றான்? இவனை பன்றி மேய்க்க அனுப்புறான். பசி, பன்றி மேய்க்கிறதுக்கு பன்றிக்கு கொடுக்குற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு அவன் என்ன பண்றான்? துன்பத்தை, அவன் செய்த பாவத்துடைய விளைவை அந்த இளையகுமாரன் அனுபவிக்கிறான். அப்படி அவன் அனுபவிக்கும் போது அவனுக்கு புத்தி தெளியுது. அவன் யோசிச்சு பார்க்கறான். என்ன யோசிச்சு பார்க்கறான்? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய்
தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் மனசுக்குள்ள சொல்றான். எப்போ அவனுக்கு புத்தி தெரியுது. அப்ப அவன் புத்தி தெரியுது அப்படின்னா அவன் எதற்காக தான் தகப்பன்ட்டு போறான்? தகப்பனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு தகப்பன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு போறான்னா, இல்ல சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு போறான் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப அவன் சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு போகல. அவன் யார புரிஞ்சுக்கிறான்னு அவனுடைய தகப்பனை புரிஞ்சுக்கிறான். அந்த இடத்துல தகப்பன்னா யாருன்னு நமக்கு தெரியும். தகப்பன்னா அது பிதாவை குறிக்கிற ஒரு விஷயம். ஆனா தகப்பன் இந்த அதாவது இளையகுமாரனுக்காக வாசல்லே காத்துக்கிட்டு நான் எப்படி அவன் தன்னுடைய தகப்பனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப புத்தி தெரிந்து அப்பா கிட்ட வரணும். அதே போல நாமளும் நம்மளுடைய தகப்பன் அங்க யாரு? தேவன். தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் நம்மளுடைய இப்ப இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை, தவறான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருந்து நாமளும் தேவனை புரிஞ்சுக்கிட்டு அவர் இடத்துல போறோம். அப்படி நம்ம போகும் பொழுது இந்த அக்கினி குப்பையிலேருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா வெளியே வர முடியும். இதுல புரிஞ்சுக்கிற விஷயம், எதனால எனக்கு துன்பம் வருது? என்னுடைய பாவம் ஒரு காரணம். அந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும். அந்த துன்பத்திலிருந்து நான் வெளியே வரணும். என்னுடைய துன்பத்துக்கு காரணம் என்னன்னா பாவம். அந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா எப்படி இந்த இளையகுமாரன் தகப்பனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு மனம் திரும்பி தகப்பன்கிட்ட வரானும், அதே போல நாமளும் நம்மளுடைய தகப்பன்கிட்ட என்னுடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மனம் வருந்தி நான் எங்க போகும்? தகப்பன்ட்டு போகும். அப்படி போகும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா சமாதானம் கிடைக்குது. நான் துன்பத்துல இருந்து வெளியே வர்றேன். இதை யார் எனக்கு கொடுக்குறா அப்படின்னா ஆவியானவர் கொடுக்கிறாரு. எதன் மூலமாக எனக்கு கொடுக்கிறாருன்னா வேத வசனத்தின் மூலமாக கொடுக்கிறார். அப்போ வேத வசனம், ஆவியானவர் என்கிட்ட வரும் பொழுது எனக்கு என்ன தெரியுது? புத்தி தெரியுது. நான் யார்கிட்ட போறேன்? பிதாவின் இடத்துல போறேன். என் துன்பத்திலிருந்து நான் வெளியே வர்றேன். இதுதான் நம்ம பார்க்கிற முதல் கருத்து. அப்போ ஒரு மனுஷன் அக்கினி குப்பையை ஜெயிக்கணும்னா அவனுக்கு தேவை சத்தியம். அந்த சத்தியத்தை யார் கொடுக்கிறார்? ஆவியானவர் கொடுக்கிறார். இதுதான் முதலாவது கருத்தா பார்க்கிறோம். இரண்டாவது கருத்து என்னுடைய விருப்பம். என் விருப்பங்கிறது என்ன? என் விருப்பத்தை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற கருத்துக்குள்ள ரெண்டாவது கருத்து தான் பார்க்கலாம். என்னுடைய இதற்கு நம்ம எங்க வரணும்னா வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவினா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆவினா பரிசுத்த ஆவியானவர். மனவாட்டினா யாரு? சபை. சபையை தான் எப்படி சொல்றாங்கன்னு உருவகப்படுத்துறது மனவாட்டி தான். மனவாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். யாரை பார்த்து? நம்மளை பார்த்து வா அப்படின்னு சொல்றாங்க. யாரு கூப்பிடுறாங்க இந்த சத்தியத்துக்குள்ள, அக்கினி குப்பையில நம்ம வெளியே வரதுக்கு நமக்கு யார் உதவி செய்யறாங்கன்னா ஆவியானவரும் மனவாட்டி. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை செய்யறாங்க. மக்கள்கிட்ட போயிட்டு வாங்க சத்தியத்துக்குள்ள வாங்க, யாருக்கு? சபையை சேர்ந்தவர்கள் தான் கூப்பிடுறாங்க. இப்போ ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். எங்க சத்தியத்துக்குள்ள கூப்பிடுறாங்க. இப்படிதான் இருக்கணும்னு ஒரு வாழ்க்கை முறைக்கெல்லாம் அவங்க வந்து அழைக்கிறாங்க. யார் அழைக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரும் மனவாட்டியும் தான் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிற நம்மளும் என்ன பண்ணணும்? வா என்க. இப்ப தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவுள். ஆவியும் மனவாட்டியும் கூப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கேட்டுக்கிட்டு நாமளும் வர்றோம் அப்படின்னு போகணும். அப்படி போகும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அக்கினி குப்பையில இருந்து வெளியே வரணும். கூப்பிடும்போது அழைப்பு இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? போகணும். இப்ப தாகமா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவோம்? வரக்கடவுள். 22:17. இப்ப சத்தியம் யார் மூலமாக வருகிறது? முதலாவது பார்த்தோம் ஆவியானவர். இங்க பார்க்கிறோம் ஆவியானவர் மூலமா யார்கிட்ட வருதுன்னா சபைக்கு வந்து, சபைகிட்ட இருந்து மக்கள்கிட்ட வருது. ஏன்ட்ட வருது? நான் என்ன பண்ணணும்னா கேட்டுட்டு உள்ள போகணும். சரிங்க, சத்தியம் ஒரு மனுஷன்கிட்ட வருது. வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே கேட்டுட்டு போகணுமா அப்படின்னா அது என்னுடைய இதுல நம்ம டாபிக் பார்த்தா என்னுடைய விருப்பம். யோவான் 5:8-9 வாசிக்கும் போது அதோட அர்த்தம் புரியும்.
இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இந்த பெஸ்தஸ்தா குளத்துல ஒரு மனுஷன் வந்து 38 வருஷமா அவன் என்ன பண்றான், படுத்த படுக்கையா இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. இப்போ இயேசு ஒரு அழைப்பை கொடுக்கிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இப்போ ஆஹ் இந்த நாகமான் விஷயத்துல நம்ம ஒரு நாகமான் ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் பழைய ஏற்பாட்டுல தெரியும். சீரிய படைத்தலைவர் ஒரு பெரிய ஆளு. யாரை பார்க்க வரணும்? எலிசாவை பார்க்க வரணும். எதற்காக பார்க்க வரணும்? அவனோட உடல்ல பாத்தீங்கன்னா வெண்குஷ்டம். ஒரு பெரிய போஸ்டர், ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிறான். ஆனா எதுக்காக அவனுக்கு வெண்குஷ்டம் இருக்கிறதுனால அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு இஸ்ரேலிய சிறுமி என்ன பண்றா, எங்க ஊர்ல வந்து தீர்க்கதரிசி இருக்காங்க, நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அந்த ஆள் என்ன பண்றாரு, நாகமானும் அவங்க ராஜாக்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி நிறைய படைகளோட பிளஸ் வந்து வரும்போது அவர்களுக்கு தேவையான காணிக்கைகள்லாம் எடுத்துட்டு வரலாம். ஆனா எலிசா அவனை பார்க்க கூட இல்லை. உள்ள குடிசைக்குள்ள இருந்துகிட்டே என்ன சொல்றான், நீ போய் யோர்தான் நதியில போய் என்ன பண்ணு, 7 தடவை மூழ்கி எடு, உனக்கு சரியா போகும்னு சொல்றான். நாகமானுக்கு பயங்கர கோபம். அவன் என்ன நினைக்கிறான், வெளியே இந்த தீர்க்கதரிசி வந்து நம்மளுடைய உடம்ப தொட்டு தடவி சுகப்படுத்துவார்னு பார்த்தா, இவன் என்னை பார்க்கவே இல்லை, உள்ள இருந்துட்டு என்ன பண்றான், சுகமாயிடும் போ அப்படின்னு சொல்றான். கடுப்பாயி, எங்க ஊர்ல இல்லாத ஆறு என்ன, இது சேரும் சகதியுமான ஒரு நதி அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவனை வந்து அந்த தண்ணியில மூழ்கி, இதை விட கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா கூட நீங்க செஞ்சிருப்பீங்க, அவர் ரொம்ப ஈஸியான விஷயத்த தான் சொல்றாரு, நீங்க செஞ்சுதான் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது, நாகமான் முதல் தடவை முழுங்கி இழுக்கிறான், எழுந்துடுறான், ஒண்ணுமே ஆகல. 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவை, 6வது தடவையும் தண்ணிக்குள்ள முழுகி எழுந்திருக்கும் போது அவன் உடம்புல ஒரு மாற்றமுமே இல்லை. ஆனா 7வது தடவை மூழ்கி எழுதும்போது அவனுடைய உடல் வந்து சிறு பிள்ளையின் உடல் மாதிரி மாறுதுன்னு நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ ஒரு விஷயத்த வந்து தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக கட்டளை இடுகிறான். ஆனா அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியும் பொழுதுதான் அவனுக்கு என்ன கிடைக்குது, சுகம் கிடைக்குது. அதுவும் 6 தடவை ஒண்ணுமே ஆகல அப்படின் போது, அடப்போடா அப்படின்னு அவன் போயிருக்கலாம். ஆனா 7வது தடவை என்ன பண்றான், மூழ்கி எழுந்துறான். தன்னுடைய சரீரம் வந்து சிறு பிள்ளையின் சரீரம் மாதிரி மாறத பார்த்தேன். சோ அதே போல இந்த விஷயத்திலையும் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொல்றாரு, நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆனா அவன் அவன் அந்த அந்த கேள்விக்கு அவன் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, எழுந்துச்சு நட அப்படின்னா, இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு விசுவாசிச்சு நடந்தா மட்டும்தான் அவனுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா சுகம் கிடைச்சிருக்காது. சோ அதே போலதான் ஆவையும் மனவாட்டையும் வா என்கிறார்கள், கேட்கிறவங்களும் வா என்றானார். இப்போ அவர் ஒரு கமாண்ட கொடுக்கிறாரு, வாடா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என் சுய விருப்பங்களை விட்டுட்டு நான் வந்து எழுந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்படி ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் என்னை அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடியும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறாருன்னு அந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படியணும். வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவன் அந்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிஞ்சதுனாலதான் அவன் என்ன பண்றான், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கணும். அதே போலதான் இந்த திமிர்வாதக்காரனுடைய காரியத்திலையும் பார்க்கிறோம். ஓட்டை பிரிச்சு உள்ள இறக்குவாங்க. மகனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொல்லுவாரு. அதுக்கு எல்லாரும் முன்னிப்பாங்க. எது ஈஸி, நீ வந்து உன் படுக்கையை எடுத்துட்டு போகணும்னா உடனே அவன் ரெஸ்பாண்ட் பண்றான். அப்போ ஒரு அழைப்புக்கு நாம ரெஸ்பாண்ட் பண்றோம். இந்த முடக்குவாதக்காரன் போல யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முடக்குவாதக்காரன் எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்டு நடக்குது. அதே போல எனக்கு வர்ற அழைப்புக்கு நான் கீழ்ப்படுகிறேன், தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ங்கிறது தான் இதுல இருந்து சோ என் விருப்பத்தை நான் விட்டுட்டு, நான் வேற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கலாம், வேற ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையில இருக்கிறது, அதை விட்டுட்டு தேவனுடைய அழைப்புக்கு நான் வந்து கீழ்ப்படிந்து நான் வந்து என்னுடைய பழைய விருப்பங்களை விட்டுட்டு நான் வரணும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போதான் நான் என்ன பண்ண முடியும், என் துன்பத்திலிருந்து வெளியே முடியும். இப்போ ஒரு மனிதனுடைய என் விருப்பத்தை நான் எப்படி விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா 2 வகையான மனது இருக்கும் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும். ஒண்ணு முன்மூளைன்னு சொல்லுவோம், இன்னொன்னு பின் மூளைன்னு சொல்லுவோம். இந்த முன்மூளைங்கிறது தான் நம்ம முன்பக்கம் இருக்கிற அந்த ஃப்ராண்ட் லோப். இதுலதான் ஒரு நல்ல எண்ணங்கள், அதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த தேவனுக்கும் எனக்குமான தொடர்பு எப்படி, நான் தேவனோடு எப்படி நெருங்கி ஜீவிக்கிறேன்னா,
என்னுடைய முன்மூளையை வச்சுதான், ஃப்ரான்டல் லோபுங்கிற அந்த முன்மூளையில தான் மனசுங்கிற விஷயம் இருக்கு. இதுதான் சிந்திக்கிற திறன். ஒரு விஷயத்த நல்லதா கெட்டதா இதெல்லாம் நான் சிந்திச்சு பார்த்து தேவனுடைய அழைப்புக்கு நான் விஷயங்களை விட்டுட்டு நான் ஒரு பின்னாடி போறேன். ரெண்டாவது மிருக குணம், மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தைனா என்னன்னா உணர்ச்சியின் அடிப்படையில எடுக்கிற முடிவு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ஏவாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஏவாளுடைய வாழ்க்கையில என்ன சொல்லியிருக்கிறார் தேவன்? இப்ப அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, 2 பேர் முதல்ல பிரிஞ்சிடாதீங்க, 2 பேர் சேர்ந்தே இருங்க, அந்த மரத்துக்கிட்ட பக்கமே போகாதீங்க அப்படிங்கிறாரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, முதல்ல கணவன் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா பிரிஞ்சு போறாங்க. எங்க தேவன் போகக்கூடாதுன்னு சொல்றாரோ அங்க போறாங்க. போய் அந்த மரத்தோடைய பழத்தை பாக்குறாங்க. பார்த்து அது பார்வைக்கு இன்பமும் வீட்சிக்கப்படத்தக்கமும் நல்ல ருசியா இருக்குன்னு அவங்க நினைச்சு என்ன பண்றாங்க, அதை பறிச்சு என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க அந்த சிந்திக்கிற திறனை இழந்துடுறாங்க. தேவன் முதல்ல பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது அந்த மரத்து பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிங்கிறத அவங்க மறந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா உணர்ச்சியின் அடிப்படையில என்னுடைய பார்வை, என்னுடைய கண்ணால ஐம்புலன்களால நான் செய்யற விஷயங்கள், என்னுடைய பார்வையால அதை பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கு, அது அது டேஸ்ட் நல்லா இருக்கும், அது வாசம் நல்லா இருக்கும், இது போல இந்த ஐம்புலன்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. இப்போ உணர்ச்சிகளின் அடிப்படையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா சிந்திக்கிற திறன் அந்த அடிப்படையில என்ன பண்ணலன்னா அவங்க அந்த முடிவை எடுக்காம உணர்ச்சியின் அடிப்படையில தான் அவங்க முடிவு எடுத்து அந்த பழத்தை சாப்பிடுறாங்க, பாவத்துல மாட்டிக்கிறாங்க. அப்போ தேவன் நம்மளை படைக்கும் பொழுது எது மேல எது கீழே அப்படின்னா மனசு மேல, இந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில சிந்திக்கிற திறன் மேல, உணர்ச்சிகளின் அடிப்படையில எடுக்கிற முடிவு கீழே. இப்படிதான் தேவன் படைச்சிருக்கிறார். அப்ப அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. ஆனா பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய விருப்பம் தான். என்னுடைய ஐம்புலன்களாலும் நான் செய்கிற பாவம். ஐம்புலன்களால நான் எனக்கு வர்ற சோதனைகள், பிரச்சனைகள் வருது. இப்ப இந்த மாம்சத்தின் சிந்தை தான் மேல இருக்குது. ஆவியின் சிந்தை என்ன பண்ணுதுன்னா கீழே போயிடுது. இந்த சிந்தனையை, அதாவது மாம்சத்தின் சிந்தையை நம்ம விட்டுட்டு ஆவியின் சிந்தையோட நம்ம வாழும் பொழுது நான் என்ன பண்ணலாம், இந்த அக்கினி குப்பிய இந்த துன்பத்தை ஜெயிக்கலாம். அப்ப என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். நான் தேவனோடு சேர்ந்து அந்த சிந்தனையின் அடிப்படையில நான் முடிவெடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணலாம், அக்கினி குப்பில இருந்து வெளியேறணும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய விருப்பங்கிறத விட்டுட்டு இதுல எல்லாத்துலயுமே தேவனுடைய விருப்பத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், துன்பத்திலிருந்து வெளியேறணும். புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இதுதான் நம்ம முன்மூளை பின்மூளை அப்படின்னு. இதற்கு நம்ம வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? என்னுடைய ஐம்புலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், அதாவது மாம்சத்தின்படி நடக்கிறேன்னா, இல்ல நான் ஆவியின்படி நடக்கிறேன், தேவனுடைய சித்தம் என்னவோ அவருடைய மனசு என்னவோ அது மாதிரி சிந்திக்கிற அடிப்படையில நான் நடக்கிறேன். என்கிட்ட எது மேல இருக்கு எது கீழே இருக்கு, என்கிட்ட என்னுடைய மனது மேல இருக்குதா உணர்ச்சி கீழே இருக்கா, இல்ல நான் உணர்ச்சி மேல இருக்குது மனது கீழே இருக்கா, சிந்திக்கிற திறன் கீழே இருக்காங்கிறது ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்து எனக்கு நாம எப்படி இருக்கணும், ஆவியின்படி நடக்கிறவர்களாக, ஆவி தேவனுடைய பார்வையில ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஐம்புலன்களாலும் நம்ம ஐம்புலன்களால் செய்கிற விஷயங்களை விட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த துன்பத்தில் இருந்து வெளியேறது, அக்கினி குப்பையிலிருந்து அக்கினி குப்பையை நம்மளால ஜெயிக்க முடியும். 1 பேதுரு 1:10. ஆகையா நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இதுலயும் அதே தான் சொல்றாங்க. இப்போ என்னுடைய அந்த தேவையில்லாத சிந்தனைகளை சுத்தி நான் ஒரு அடைத்து போடும் பொழுது நான் என்ன பண்ண முடியும், பாவத்திலிருந்து வெளியே வர. பேதுரு தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, இப்ப தேவையில்லாத சிந்தனை நம்ம ஒரு திரையை போட்டு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பண்ண முடியாது, பெரிய துன்பங்கள் வராது. அப்படி நான் துன்பங்கள்ல இருந்து நான் என்ன பண்ண முடியும், வெளியில வர முடியும்.
இப்ப ரெண்டாவது கருத்தா நம்ம பார்க்கிறது, முதல் கருத்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நான் அக்கினி குப்பியை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, எனக்கு சத்தியம்தான் என்னை ஜெயிக்க வைக்கும். அந்த சத்தியத்தை யார் கொண்டு வந்து கொடுக்குறா? ஆவியானவர் கொண்டு வந்து கொடுக்குறார். அப்படி அந்த ஆவியானவர் கொடுக்கும் பொழுது அந்த சத்தியத்தை வைத்துக் கொண்டு நம்ம யார்கிட்ட போகலாம்? பிதா கிட்ட போகலாம். நான் பாவத்திலிருந்து வெளியேறும். இது முதலாவது கருத்தை பார்த்தோம். ரெண்டாவது கருத்தை நம்ம பார்க்கறது என்ன? என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பத்தை அது வந்து நான் ஓரம் கட்டிட்டு, நான் தேவனுடைய விருப்பத்திற்கு என்னுடைய மனதை வந்து நான் கொண்டுட்டு போகணும். நான் என்ன பண்ணுவேன்? பாவத்தை வந்து ஜெயிக்க. இது வந்து நம்ம பார்க்கிற இரண்டாவது கருத்து. ஐம்புலன்களுக்கும் உணர்ச்சியின் அடிப்படையில வர்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அது நமக்கு கீழே இருக்கணும். எதுதான் நமக்கு மேல இருக்கணும்னா, இந்த சிந்தனையினால எடுக்கக்கூடிய முடிவு தான் மேல இருக்கணும். இந்த ஐம்புலன்களால் எடுக்கக்கூடிய முடிவு எங்க இருக்கணும்? கீழே இருக்கணும். இது நம்ம பார்க்கிற இரண்டாவது கருத்து. எப்படி நம்ம அக்கினி குப்பியை ஜெயிக்கிறது? என் சொந்த விருப்பத்தை விட்டுறணும். தேவனோட விருப்பத்தின்படி நான் ஆளணுங்கிறது. ஸோ ஏவாள் போல சொந்த முடிவு, ஐம்புலன்களால நான் என்ன பண்ணக்கூடாது? முடிவெடுத்து ஒரு விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. அது என்னை எங்க கொண்டு போகும்? பாவத்துக்குள்ள கொண்டுட்டு போகும். பாவம் எங்க கொண்டுட்டு போகும்? துன்பத்துக்குள்ள கொண்டுட்டு போகும். ரெண்டாவது கருத்தா பார்த்தோம். மூன்றாவது கருத்து, முழுமையான ஒப்படைப்பு. இது மூன்றாவது கருத்தா பார்க்கிறோம். முழுமையான ஒப்படைப்புனா என்ன? மத்தேயு 5வது அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்களை வாசிப்போம். உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உனது வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஸோ இந்த வசனங்கள் ரெண்டை வச்சு பார்க்கும்போது இதுல சொல்ல வர்றது நம்ம டைரக்ட் மீனிங்ல பார்த்தோம்னா, உனக்கு கண்ணு உனக்கு இடர்கள் உண்டாக்குன்னா அந்த கண்ணை என்ன பண்ணு? குடுங்கி எரிஞ்சு போட்டுடு. ஒரு கண்ணோட நீ பரலோகத்துக்குள்ள இல்ல நரகத்துக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நரகத்துல வந்து ஃபுல்லா போறதோட ஒரு கண்ணை அப்படி எரிஞ்சு போட்டுரு. அதே போல உனக்கு கை உனக்கு இடர்களா இருந்தா அந்த கையை வெட்டி போட்டுரு. ஸோ இதுதான் இதோடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னா, நீங்க அடுத்தடுத்து இதோடைய ஜோடிகளை நீங்க போட்டு பார்க்கும்போது வேற ஒரு அர்த்தம். கொலோசையர் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, என் ஐம்புலன்களால நான் செய்கிற பாவங்கள். என் ஐம்புலன்களால நான் செய்யற பாவங்கள் அப்படின்னா என்ன? என்னுடைய கண்ணால நான் செய்யற பாவம், என காதால செய்யறது, என்னுடைய வாயால செய்யறது, என்னுடைய மனசால நான் செய்கிற பாவங்கள். இந்த பிரச்சனைகளை நீங்க வந்து இப்ப என் கண்ணாலன்னா ஒரு பார்வை நான் பாக்குறேன், அந்த பார்வையால நான் ஒரு பாவம் செய்யறேன், அந்த பார்வைக்கு நீ தடை போடு அப்படிதான் அதுல அர்த்தம். நம்ம எடுத்து கண்ணுனா கண்ணை புடுங்கி போடு அப்படிங்கிறது வந்து மைனி கிடையாது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னா, இந்த எதாவது ஐம்புலன்களாக நான் செய்யற பாவங்கள், அந்த ஐம்புலன்களுக்கு நான் தடை போடுகிறது. நான் அதால பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிதான் நம்ம இதுல இருந்து எடுத்து. அப்போ என்னுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் எந்த உறுப்புலாம் எனக்கு பாவம் செய்ய என்னை தூண்டுதோ அந்த உறுப்புக்கு நான் தடை போடணும். அப்போ அந்த தடை போடுறது என்னால ஒரு ஆளால மட்டும். அப்போ எனக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவன்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம்னா தேவன் வந்து எனக்கு உதவி செய்வார். அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பாவத்தை செய்யாம எனக்கு பலத்தை தருவார். அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன். 2 பேர் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு பாவத்திலிருந்து நம்மளால வெளியே முடியும். ஆவியானவரும் நானும், நம்மளும் ஆவியானவரும் 2 பேரும் ஒரு விஷயத்துல அவர் ஒரு கையை எடுத்தாருன்னா கையை நீட்டுறாரு. அவர் கையை பிடிக்கிறதுக்கு நான் அந்த கையை பிடிக்கணும். அவர் ஒரு ஆள் வெறும் ஆவியானவர் மட்டும் அவர் கையை கொடுக்குறாரு, தேவன் மட்டும் கையை கொடுக்குறாருன்னா அது மட்டும் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டுட்டு வரணும்னா கொண்டுகிட்டு வராது. நான் என்ன பண்ணணும்? அவர் கையை பிடிக்கணும் அப்படின்னா அவர் வந்து எனக்கு பலத்தை தர்றாரு. ஆனா நான் என்ன பண்ணணும்? அதை செய்யாம நானும் முயற்சி எடுக்கணும். என் பார்வையை நான் மாத்தணும், என் பேச்சை நான் மாத்தணும்.
அவரை மட்டும் எனக்கு அற்புதத்தை அவர் மட்டும் செய்வாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாம நாமளும் என்ன பண்ணலாம், நம்மளை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ எனக்கு நான் பாவம் செய்கிற அந்த ஐம்புலன்களுக்கு நான் மறைக்கணும், நான் தடப்பணும். அப்பதான் தேவன் எனக்கு உதவி செய்யும். தேவனால மட்டுமே 100% என் பாவத்தில இருந்து என்னை வெளியில கொண்டு வரும். நானும் முயற்சி எடுக்குங்கிறது இதுல இருந்து அதான் முழுமையான ஒப்படைப்பு. ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஆவியானோட உதவியினால நான் என்ன பண்ணணும், என் சரீரத்தின் செய்கைகள், அதுதான் என்ன சொல்றோம், சரீரத்தின் செய்கைகள்னா கை, என்னுடைய பார்வை, என்னுடைய நாக்கு, என்னுடைய ஐம்புலன்கள், இதனால நான் பாவம் செய்யாம நான் என்ன பண்ணணும், என் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். அப்ப நம்ம முதலாவது பார்த்த விஷயம், என்னுடைய கண்ணை பிடுங்கி போடு, கையை தரிச்சு போடுங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதனால நான் செய்கிற பாவங்களுக்கு தடை போடணும். அந்த பாவங்களை நான் கண்ணை மறைக்கணும், என் கையை என்ன பண்ணணும், கட்டி போடணும். அப்படின்னா நான் செய்யக்கூடாது அந்த பாவத்தை. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, நான் தேவன் மட்டும்தான் இதுல என்னால உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. நாமளும் என்ன பண்ணணும், அதுல முயற்சி செய்யணும். சோ 2 பேரும் ஒன்னா சேரும் பொழுதுதான், என்னுடைய முயற்சியும் தேவனுடைய முயற்சியும் ஒன்னா சேரும் பொழுதுதான் என்னால என்ன பண்ண முடியும், இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். சோ எல்லா மனிதர்கள்ட்டையும் தேவனுடைய ஆவியானவர் அவனுடைய இறப்பு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துடைய கூட இருந்த 2 கல்வர்களை பத்தி பார்க்கலாம். 2 பேரும் ரொம்ப கொடூர பாவம் செய்ததுனாலதான் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரையும் இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் சிலுவையில் அடையிறாங்க. அறையும் பொழுது ஆவியானவர் கடைசியில் அந்த மனுஷன் ஒரு கல்வன் மூலமா பேசுறாரு. ஆண்டவரே, நாங்கெல்லாம் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனா நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க. நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைச்சு பாருங்க. அப்ப என்ன உண்மையிலே அவன் மனசாவப்பட்டு அவன் மன்னிப்பு கேட்கிறான். தேவன் அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத. அதே இந்த பக்கத்துல இருக்கிற இன்னொரு கல்வெண்டையும் அதே தேவனுடைய ஆவியானவர் பேசிட்டு தான் இருப்பாரு. ஆனா அவன் என்ன பண்ணல, அதுக்கு ஒப்பு கொடுக்கல. ஆனா இவன் என்ன பண்றான்னா, முயற்சி பண்றான். இவன் ஒப்பு கொடுக்கறதுனால 2 பேருடைய முயற்சி ஒன்னா சேர்ந்தது அவனுக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா அவன் என்ன பண்றான், ஒப்பு கொடுக்காதனால. ஆனா அவன்கிட்டையும் ஆவியானவர் போராடிட்டு தான் இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அவரும் போராடுறார். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் என்னால என்ன பண்ண முடியும், பாவத்திலிருந்து வெளியே வர முடியுங்கிறத நம்ம 3வது கட்டம். இப்ப இந்த விஷயத்துல இந்த தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசனா நம்ம நடத்த முடியும். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த இடத்துல நம்ம பார்க்கறது, தானியேல்ங்கிறவர் ஒரு ஜமீன்தார் ஃபேமிலியில ஒரு மனுஷன். எங்க அடிமையாக கொண்டு போகப்படுகிறாருன்னா, பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். அங்க பாபிலோனிய ராஜாவுடைய அரண்மனை, நேபுகாத்நேசருடைய அரண்மனையில அவருக்கு அவருடைய ராஜாவுடைய சாப்பாட்டுக்கு ஒரு பார்ட் இவருக்கு ஒதுக்கப்படுது. ராஜாவுடைய சாப்பாடுனா எப்படி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆல்கஹால் இருக்கும், இல்ல நான்வெஜ் இருக்கும், எல்லாம் சாப்பாடு. ராஜா சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ராஜா என்ன சாப்பாடு சாப்பிடும் அதுதான். அந்த ராஜ சாப்பாடு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு அவன் இருதயத்துல தீர்மானம் எடுக்கிறான். அவன் ஆல்ரெடி தேவனுடைய மனுஷன், தேவன் அவன் கூட இருக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான், அந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், அது என்னுடைய மாம்சத்தை மட்டும் இல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும். ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணல, சாப்பிடல. இப்ப இந்த இடத்துல 2 பேருமே வேலை செய்யறாங்க. சோ நம்ம என்ன நினைக்கலாம், எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு சாப்பாடு அந்த இடத்துல ராஜா சாப்பாடை தவிர நான் வேற என்ன சாப்பிட முடியும், ஏன்னா அங்க ராஜா சாப்பாடு தான் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள அவன் வரும் பொழுது, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அவன் தான் அந்த சாப்பாடு தான் கொடுக்குறான், அப்படிதான் சாப்பிடணும்னா அவன் என்ன பண்றான், மரக்கறிகளை கேட்கிறான். அதுக்கு தேவன் அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு, சாப்பிடுறான். அவங்களோட 10 பங்கு சமர்த்தா இருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல தீர்மானத்தை எடுக்கிறது யாருன்னா தானியேல். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்பவுமே கிரியை செய்ய காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். நான் அவர் கையை பிடிக்கிறேன்னா, நான் ஒரு விஷயத்துல என்னுடைய இப்ப எப்படி தானியேல் தான் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்தாரு, அதே போல என் பார்வைக்கு நான் தடை போடுறேன், என் பேச்சுக்கு நான் ஒரு தடை போடுறேன்னா, என் கைக்கு நான் ஒரு தடை போடுறேன், என் ஐம்புலன்களுக்கு நான் தடை போடுறேன்னா, என் மனசுக்கு தடை போடுறேன்ங்கிறத நம்ம தான் யோசிச்சோம். அப்படி
தேவனும் நம்மளும் சேரும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த அக்கினி குப்பையிலிருந்து வெளியே இதுதான் நம்ம மூன்றாவது கருத்தா பார்த்தோம். இப்போ என்னுடைய முயற்சியும் இதுல முக்கியம். முதலாவது சத்தியம், ரெண்டாவது விருப்பம் பார்த்தோம், மூணாவது என்னுடைய ஒப்படைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மூன்றாவது கருத்தா பார்த்தோம். நான்காவது ஒரு கருத்துக்கள் இந்த இடத்துல நீங்க சக்கேயு குள்ளமான ஒரு மனுஷன். அவன் எங்க நிக்கிறான்? மரத்து மேல ஏறி நிக்கிறான். ஆனா தேவன் தான் அவன்கிட்ட வர்றாரு. என்ன வர்றாரு? சக்கேயுவே, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு தேவன் தான் என்ன பண்றான்? சக்கேயு கிட்ட கேட்கிறாரு. சக்கேயு அவர் தேவன் என்ன பண்ணல, சக்கேயை பார்த்து உங்க வீட்டுல தங்கணும் அப்படிதான் சொல்றாரு. ஆனா சக்கேயு என்ன சொல்றான்னு பாருங்க. லூக்கா 19:8. சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகியும் அநியாயமா வாங்கினது உண்டான நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். சோ சக்கேயு யாரு? வரி வசூல் பண்றாங்க. ஆனா யாருக்குமே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சூழல். தேவன் உன் வீட்டுக்கு தங்கணும்னு தான் சொல்றாரு. அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு அவன்கிட்ட. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, என் ஆசையில பாதியை ஏழைக்கு கொடுக்குறேன். நான் ஒருத்தன்ட்ட ₹1 வாங்கிறேன், 4 ரூபாயா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் என்ன பண்றான்னா ஒரு முடிவு எடுக்கான். இதுல இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப முதலாவது நம்ம பார்த்தது தானியேல் தன் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அதே போல இங்க சக்கேயும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அதே போல நானும் என்ன பண்ணணும்? தேவன் எப்பவுமே என் கை நீட்டிட்டு தான் இருக்காரு. நான் என்ன மாதிரியான தீர்மானம் எடுக்கிறேன்? இந்த அக்கினி குப்பையிலிருந்து பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு என்ன சிந்திச்சுப்பான். இது மூன்றாவது கருத்து. நான்காவது கருத்து என்னன்னா விடாமுயற்சி. இது நான்காவது கருத்து தான் கடைசி. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24, 25, 20. யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்றான். இது யாருன்னு நமக்கு தெரியும், ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். இங்க யார் யாருக்கு பிரச்சனை? யாக்கோபுக்கும் தேவனுக்கும். யாக்கோபுக்கும் தேவனுக்கும் ஒரு ரெஸ்லிங் நடக்குது, மல்யுத்தம் நடக்குது. எவ்வளவு நாள் நடக்குதுன்னா நைட்டு முழுக்க பொழுது விடிகிற அளவுக்கு நடக்குது. இப்போ அவர் காலை அவன் பிடிச்சுக்கிறான். அவர் என்ன பண்றாரு? அவருடைய தொடை சந்தை தொடுறாரு. அதனால தொடை சந்து சுளுக்கி போயிட்டு அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு. அதே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he touched the hollow of his thigh and the hollow of Jacob's thigh was out of joint. அப்படின்னா அந்த எலும்பே தொடையை விட்டு வெளியே வந்துருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இதுல சுளுக்கிட்டுன்னு போட்டிருக்கு. இதுல ஜாக்கப்புடைய ஜாயிண்ட் அந்த இடத்த விட்டு டிஸ்லோகேட் ஆகி வெளியே வந்துருது. இதுதான் இதுல இருந்து. அப்ப அவனுக்கு எவ்வளவு வலி வலிச்சிருக்கும். ஆனாலும் அவன் என்ன பண்றான்னா, பொழுது விடுகிற அளவுக்கு அந்த வலியோட அவருடைய காலை பிடிச்சுக்கிட்டு, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன்னு சொல்றான். அவன் கேட்கறதுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கேட்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டுல இருந்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா, அவனுக்கு திரளான சொத்துக்கள் இருக்கு. ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், திரளான சொத்து இருக்கு. அதே அவன் 3ஆ பிரிச்சுக்கிறான். ஒரு பகுதியை மனைவி பிள்ளைகளோட தனியா வச்சிருக்கான், ஒரு பகுதியை அவன் வச்சுக்கிறான், ஒரு பகுதி யார் கொடுக்குறான்னா ஏசாவுக்காக முன்னாடி அனுப்பணும். சோ அந்த அளவுக்கு அவன்கிட்ட என்ன பண்ணுது? சொத்து பத்துக்கள் இருக்கு. அப்போ அவன் என்னத்தை கேட்கிறான்? பொதுவா யாக்கோபுனா என்ன அர்த்தம்னா ஏமாற்றுக்காரன், ஏத்தன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் என்ன கேட்கிறான்னா, பாவத்தை மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கைக்காக தேவனுடைய காலை பிடிச்சுக்கிறான். அதனாலதான் ஆசீர்வாதம்னா என்னன்னா, அது பாவத்தை மேற்கொள்கிற, பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. அதுவும் எப்படி? என்னுடைய எலும்பு டிஸ்லோகைட் ஆனாலும் நைட்டு முழுக்க அவருடைய காலை பிடிச்சிட்டே இருக்கிறான், விட மாட்டேங்கிறான். அப்பதான் அவர் காலையில கேட்கிறாரு, உன் பேர் என்ன? யாக்கோபு. இனிமேல் உன் பேரு யாக்கோபு இல்ல, அது இஸ்ரவேல் அப்படின்னு பேரை தேவன் என்ன பண்றாரு? மாத்துக்கிறார். அப்ப நான் பாவத்தை ஜெயிக்கணும், நான் அக்கினி குப்பியை ஜெயிக்கணும், நான் துன்பத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? நான் விடாப்பிடியாக தேவனுடைய கரத்தை பிடிச்சுக்கணும், தேவனுடைய காலை பிடிச்சுக்கணும். அப்படி யாக்கோபு போல நம்ம தேவனுடைய கரத்தை காலை பிடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது? பாவத்திலிருந்து. எப்படி யாக்கோபுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சதோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு என்ன பண்ணும்? அக்கினி குப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும். அக்கினி குப்பியை நான் ஜெயிக்க முடியும். இப்போ மொத்தம் நம்ம எத்தனை கருத்துக்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கருத்துக்களை பார்த்தோம். முதல்ல
என்னை அக்கினி குப்பையிலேருந்து வெளியே கொண்டு வர்றது எதுன்னா சத்தியம். அந்த சத்தியத்தை யார் கொண்டு வருவா? எனக்கு ஆவியானவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம முதலாவது நமக்கு பார்த்தோம். அப்போ இந்த இதுக்கு நம்ம யாரை எக்ஸாம்பிள பார்த்தோம்னா இளையகுமார் பார்த்தோம். அவன் பிதாவுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்? திரும்ப மீண்டுமாக புத்தி தெளிந்து தன்னுடைய பிதாவை நோக்கி போறான். அதே போல நாம என்ன பண்ணணும்? பிதாவை நோக்கி போக வேண்டுங்கிறது தான் நம்ம முதலாவதாக பார்க்கிற ஒரு கருத்து. இரண்டாவதாக நம்ம பார்க்கிற கருத்து என்னன்னா, என்னுடைய விருப்பம். ஆவியும் மனவாட்டியும் வான்னு தான் சொல்றாங்க. ஆனா கேட்கிற நாம எப்படி போறோமா அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவதா பார்த்தோம். இதுல என்ன பார்த்தோம்னா, என்னுடைய விருப்பம் என்ன? தேவன் என்னை பார்த்து இங்க வான்னு கூப்பிட்டாருன்னா, இவன் எப்படி படுக்கைய எடுத்துக்கிட்டு நடக்கிறானோ அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு, அதே போல நானும் என்ன பண்ணணும்? என்னை கூப்பிடும்போது நானும் என்ன பண்ணணும்? போகணும். இதுல நான் எந்த அடிப்படையில போகணும்னா, என்னுடைய மனதின், என்னுடைய சிந்திக்கிற திறனின் அடிப்படையில தான் ஒரு முடிவை நான் எடுக்கணும் ஒழிய, உணர்ச்சிகளின் அடிப்படையில முடிவு எடுக்க முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைகிட்ட தேவன்கிட்ட போனா எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். அந்த எல்லாமே உணர்ச்சியின் அடிப்படையில, மாம்சத்தின் அடிப்படையில ஒரு முடிவை எடுக்காம, ஆவிக்குரிய சிந்தையோட நம்ம என்ன பண்ணணும்? ஒரு முடிவை எடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுங்கிறது தான் நான் என்ன பார்த்தோம். ரெண்டாவது கருத்தா. மூன்றாவது கருத்தா என்ன பார்த்தோம்னா, முழுசா என்னை ஒப்படைக்கணும். எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது மூன்றாவது. நான் எனக்கு அழைப்பு வருதுன்னா நான் ஒரு முடிவு எடுக்கணும். எப்படி தானியேல் ஒரு முடிவு எடுத்தாரோ, எப்படி சக்கே ஒரு முடிவு எடுத்தாரோ, அழைப்பு வருதுன்னா நான் விட்டுட்டு போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன்? அக்கினி குப்பையிலிருந்து என்னால வெளியே வரும்படி ஜெயிக்க முடியும். மூன்றாவது, யாக்கோபுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு வலி வேதனையை விட எலும்பு இருக்கிற பொசிஷன் மட்டும் வெளியே வந்துருச்சு. ஆனாலும் ராத்திரி முழுக்க அந்த வலியோட என்ன பண்றான்? தேவனுடைய காலை பிடிச்சிட்டு விடாம இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்குது. அதே போல நாமளும் விடாமுயற்சியோடு தேவனுடைய கரத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணும்னா, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியுங்கிறது நான்காவது கருத்து. சோ அக்கினி குப்பையிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்குது? இந்த 4 விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது நாமளும் என்ன பண்ணலாம்? அக்கினி குப்பையை ஜெயிக்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் கூடுகையில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள்? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்புமே அருமையான இந்த இரவுவேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசு சமூகத்தில் ஒன்றாக கூட்டி சேர்த்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாது நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தைகள் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் பயன்படுத்தி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய மனங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கிருபினாலே நாங்கள் ஆண்டவரே அடக்கி ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு துன்பங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு இடைஞ்சல்களும் இடையூறுகளும் இக்கட்டுகளும் சுவாமி எதனால் வருகிறது என்பதை நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நாங்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அதன்படி நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க. உமக்கு விரோதமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டு என்று சொன்னால் கர்த்தர் அதை முற்றிலுமாக அதை விலக்கி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையோட துன்பங்களை ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்தருளும். கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவரே அருமையான சகோதரனுடைய கருத்தை நான் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஊழியங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படி ஆட்சேபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே அவருடைய வேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரியும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவையும் கர்த்தர் சந்திக்கும்படி ஆட்சேபிக்கிற சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை நீர் வழிநடத்தும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜபத்தை ஏறெடுத்த சகோதரரை அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன்.